ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 சூப்பரான ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்கன்னா இந்த சிறுதானியத்தை கண்டிப்பாக வாரத்தில் 1லேருந்து 2 தடவை வந்து எடுத்துக்கணும். கூடவே ராகியை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அந்த மாதிரி ரெசிபிஸுமே நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே வந்து சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரத்த சோகை வந்து வரவே வராது. இடுப்பு எலும்புகளுக்கு எல்லாமே ரொம்பவே வந்து வலு கொடுக்கக்கூடிய ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற சிறுதானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பை வச்சு 2 சூப்பரான ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க கிட்ட கம்பை எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாப்பிடுங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பழக்கமே இல்லாமல் திடீர்னு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் கூட வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை மாற்றி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ வந்து சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். கம்பு நீங்கள் வந்து மாவாக கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா வீட்டில் அரைச்சாலுமே சரி. நான் வீட்டில் அரைக்கிறது எப்படின்ட்டு நெக்ஸ்ட் ரெசிபியில் வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து மாவாக வந்து வாங்கினது. ஸோ இந்த மாவை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் சோம்பு, காஞ்ச மிளகா, இல்லைன்னா ஊறுகாய் மிளகா, பச்சை மிளகா, இது எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வெறும் வெங்காயம், உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையால் ஒரு தடவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையுமே வந்து கலந்துருக்கும். இல்லைன்னா அங்கங்கே வந்து இருந்துடும். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணாதீங்க. சால்ட்டு தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எத்தனை போர்ஷனாக வந்து பிரிக்க முடியுமோ பிரிச்சுட்டு ஒரு வாழை இலையில் தட்டி இந்த மாதிரி சூடான கல்லில் வந்து போட்டுக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா நான் ராகி ரெசிபியில் சொன்ன மாதிரி ஒரு ஈர துணியை நல்லா வந்து புழிஞ்சிட்டு அதில் தட்டி கூட நீங்கள் வந்து கல்லில் வந்து வச்சுக்கலாம். நான் அதில் வந்து வாழை இலை காட்டாததுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழை இலையில் வந்து காட்டுறேன். நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு உங்களுடைய கம்பு மாவை வந்து அந்த அடை மாதிரி நீங்கள் வந்து தட்டிட்டு 2 பக்கமும் நல்லா நல்லெண்ணெய் விட்டு திருப்பி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராகி அடை வந்து ரெடிங்க. நீங்கள் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் இதை வந்து கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை ராகி அடையை அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுங்க. அவங்க விரும்பி வந்து சாப்பிட்ருவாங்க. இதில் கம்பு இருக்குன்னு அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்கிற இந்த கம்பை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட 2வது ரெசிபிக்கு வந்து போகலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீட்டிலே வந்து கம்பு மாவு வந்து அரைக்க போகிறோம். ஒரு 4-5 தடவை கண்டிப்பாக வந்து கம்பை வந்து கழுவிடுங்க. ஏன்னா அதில் கல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. அது நல்லா வந்து ஊறிடும். தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு துணியில் வந்து பரப்பி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காய வைக்கிறதுனா ரொம்ப நேரம் கிடையாது. அந்த தண்ணி எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கம்பு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்பு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கப் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயமும் வந்து சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினா தான் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால கொஞ்சம் நீல வாக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீல வாக்கில் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுறப்ப சோம்புலாம் இருந்துச்சுன்னா டைஜஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கிறது. இப்போ நீல வாக்கில் நறுக்கிறேன். வெங்காயத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். காந்தாரி மிளகாய் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் ஒன்றே வந்து நிறைய காரமாக இருக்கும். நான் பார்த்து தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகானா உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு காரம் வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக. அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறைய வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரையுமே ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க. நீங்கள் வாரத்தில் டெய்லியுமே வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் டெய்லியுமே வந்து சாப்பிட முடியும்னா வாரத்தில் 3 தடவையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரையை வந்து சாப்பிடணும். நம்ம சேனல்லே முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்றது வந்து வீடியோ இருக்குது. உங்கள் குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரையை தொடவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தோசையாக வந்து செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து க்ரீன் கலர் தோசைன்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்களே தவிர அதில் முருங்கைக்கீரை இருக்குன்னு தெரியவே தெரியாது. நம்ம ரொம்பவே கம்மியான தண்ணி தான் வந்து தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோம். நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக டீப் ஃப்ரை பண்ணுறப்ப நிறைய எண்ணெயை வந்து குடிச்சிடும். அடுத்தது உங்களால் பகோடாக்கெல்லாம் வந்து போடவே முடியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அடை மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டுடலாம். குழந்தைங்க இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருந்தால் வந்து சாப்பிட்டுடுவாங்க இல்லைங்களா? அதனால இது வந்து குழந்தைங்களுக்கான வெர்ஷன். இதில் முருங்கைக்கீரையும் இருக்கிறதுனால அதுவுமே டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய
எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போடணும். டீப் ஃப்ரை ஐட்டம் போடுறப்ப நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஈவனாக வந்து குக் ஆகிருக்கும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அடுத்தது நீங்கள் எப்போ டீப் ஃப்ரை பண்ணாலும் ஒரு இரும்பு வாணலை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இரும்பு வாணலை ப்ரிஃபர் பண்ணுறப்ப சூடு நல்லா வந்து தாங்கி நிற்கும். அதனால் உங்களோட சிலிண்டருமே வந்து நிறைய வந்து சேவ் ஆகும். சீக்கிரமாக உங்களுடைய குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்மளோட கம்பு பக்கோடாக்கள் எல்லாமே வந்து போட்டாச்சு. 2 பக்கமும் நிதானமாக ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கம்பு பக்கோடாக்கள் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் இதில் கம்பில் தான் செஞ்சீங்கன்றது உங்கள் வீட்டில் இருக்க யாருமே வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுடைய கம்பு பக்கோடாக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. கலருமே வந்து ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுருங்க. இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னா இந்த மாதிரி வெர்ஷனில் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தான ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக இந்த மாதிரி சிறுதானியம் வச்சு ரெசிபீஸ் வந்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரெசிபீஸுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய்.